யார் இவன்? எதுக்காக கத்தி எடுக்கிறான்? அவரை குத்த போறானோ? சும்மா விட மாட்டேன். ஐயோ ஐயோ, ரத்தம் ரத்தம் ப்ளூ கலரா வருது. ஐயோ ஐயோ, ரத்தம் ப்ளூ கலரா வருது. ஐயோ, என் உடம்புல ஏதோ விபத்து நடக்க போகுது. இதை உடனே பின்னாடி சொல்லி ஆகணும். ரத்தம் சிகப்பா தானே இருக்கும். இந்த ஆளுக்கு மட்டும் எப்படி நீல கலர்ல என்னென்னமோ நடக்குது, ஒன்னும் புரியல. உட்காருங்க. என்ன ராமூர்த்தி அப்படி பாக்குற? ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் ஆதாரமா காட்டியும் அந்த விஷக்கிருமிகள் கலந்த ரத்தத்தை மைக்ரோஸ்கோப்ல நீயே நேரடியா பார்த்த அப்புறமும் நீ இன்னும் நம்பலையா? எப்படி நம்பாம இருக்க முடியும் சார்? ஆனா என்னுடைய சர்வீஸ்ல எத்தனையோ லட்சக்கணக்கான ரத்த வகைகளை நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுல ஊடுருவி இருக்கிற கிருமிகளையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எத்தனையோ நாடுகளுக்கு போய் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்ல எத்தனையோ செமினார்ஸ் நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இது நாள் வரைக்கும் நான் பார்க்காத, கேள்விப்படாத விஷயமா இருக்குது. ராமூர்த்தி, நானும் முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப ஆடி போயிட்டேன். தொடர்ந்து டெஸ்ட் பண்றப்பெல்லாம் ஒவ்வொரு தடவையும் கிருமிகள் ஆயிரக்கணக்கில் வளர்ந்துகிட்டே தான் இருக்குது. இதுல ஒரே ஆறுதல் என்னன்னா, இந்த வகையான கிருமிகள் ஓ நெகட்டிவ் பிளட் குரூப்ல மட்டும்தான் வளருது. அதெல்லாம் இருக்கட்டும் சார். பாஸ்பரஸ் பண்புகளோட இருக்கிற இந்த விஷக்கிருமிகள் வளர்ந்து முடிக்கிறப்ப ஒரு மனுஷனுடைய உடம்பே அவன் எடைக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஎக்ஸா மாறிடுங்கிறது எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம். பயங்கரமான விஷயம்தான், ஆனா உண்மையான விஷயம். இப்படிப்பட்ட பயங்கரமான விஷக்கிருமிகளை யாரு கண்டுபிடிச்சிருப்பாங்க? யாரு நம்ம நாட்டுல ஊடுருவ விட்டுருப்பாங்க? தெரியலேப்பா. பகை நாடுகளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்படி ரத்த ஆராய்ச்சி நடக்கிறதா நான் கேள்விப்படவே இல்லை. இது ஒரு வேற்றுகிரக வாசியுடைய சதி வேலையா கூட இருக்கலாம். யாரோட சதி வேலைன்னு கண்டுபிடிக்கிறது நம்ம வேலை இல்லை ராமூர்த்தி. அதை சிபிஐ பார்த்துக்கும். நாம உடனடியா இந்த கிருமிகளை அழிக்க ஒரு மாத்து மருந்து கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்குத்தான் நான் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். சார் சார் சார், வாங்க, யாருன்னு பார்ப்போம்.
அடேடே வாங்க பத்ரி, எப்படி இருக்கீங்க? நாம இப்ப பார்த்த பிளட் குரூப் இவரோடது தான். ஓ அப்படியா? ஆமா சார் அதை விடுங்க சார். இந்த ரேர் பிளட் குரூப்பால இன்னும் என்னென்ன பிரச்சனை வருமோ தெரியலையே சார். என்னாச்சு? இங்க பாருங்க சார். ஏதோ கத்தி குத்து காயம் மாதிரி இருக்கு. இங்க தடவி வச்சிருக்கீங்க. சார் என் வயிற்றுல கலப்பாதீங்க சார். இது இங்கு இல்ல சார், என் ரத்தம் தான் இப்படி நீல கலரா மாறி இருக்கு. சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு திருடன் கத்தியோட வந்து என்கிட்ட வழிப்பறி பண்ண பார்த்தான் சார். அவன் கூட போராடினதுல அவன் வச்சிருந்த கத்தி என் மேல பட்டு காயமாயி ரத்தம் வந்ததால தான் என் ரத்தமே நீல கலரா மாறி போன விஷயமே எனக்கு தெரிஞ்சது சார். சார் என் ரத்தத்துல விஷக்கிருமி இருக்கு, ரத்த தானம் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க, நானும் பண்ணல. ஆனா இப்படி நீல கலரா மாறும்னு சொல்லவே இல்லையே சார். அது வந்து இந்த விஷயம் எங்களுக்கே இப்பதான் தெரியுது. ஐயோ இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ, என் உடம்புல உயிர் தங்குமா சார்? ஆஹா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. எதுவும் நடக்காது, தைரியமா இருங்க. நாங்க உங்க ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரம் இதை குணப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு கண்டுபிடிச்சிருவோம். நம்புங்க சார், நாங்க தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். 6 கோடி பேர்ல ஒருத்தருக்கு ரத்தம் இப்படி நீல நிறமா மாறும்னு சமீபத்துல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஹார்மோன் கோளாறா கூட இருக்கலாம். பயப்படாதீங்க. குணப்படுத்திடலாமா சார்? கூடிய சீக்கிரம் குணப்படுத்திடலாம், நம்பிக்கையோட இருங்க. ராமூர்த்தி, இந்த ரத்தத்தையும் நாம கொஞ்சம் சாம்பிள் எடுத்துக்கலாம். சரி சார், டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே சார். இருங்க, தெரிஞ்சு எடுத்துட்டு ஓகே. மிஸ்டர் பத்ரி, உங்க உடம்புல வேற மாற்றங்கள் ஏதாவது தெரியுதா? ஆமா சார், என் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா உஷ்ணம் ஏறிக்கிட்டே இருக்கு சார். சார் நீங்களே பாருங்க சார். ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல, பாத்துக்கலாம். அதை அப்படியே மேல தூக்குங்க. பட்ட காலியா படும் கெட்ட குடியா கெடும்னு நமக்காகவே சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு. பெரும் கவலையோடு பூதலோகத்திலிருந்து பூலோகம் வந்தோம். இங்கேயாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா 13.25 வருஷத்துல ஒரு நாளாவது நிம்மதியாவோ சந்தோஷமாவோ பிரச்சனை இல்லாம இருக்க முடியல. நமக்கு மட்டும் ஏப்பா இப்படி ஒரு சோதனை? என்னத்த சொல்றது, எல்லாம் கர்மா, பூர்வ ஜென்ம பலாபலன். சரி, நமக்கு தான் கர்மா, பூர்வ ஜென்ம பலாபலன். அஸ்திரங்களை எடுக்க யுகங்களுக்கு போன குழந்தைகள் என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க ஏன் நமக்காக கஷ்டப்படணும்? ஜிலா, இந்த உலக வாழ்க்கையில எதுவும் யாரும் எங்கேயும் தனியாவோ சுயமாவோ இல்ல. எல்லாருமே ஒண்ணுக்காக ஒண்ணு, ஒன்னால ஒண்ணு. அது போலதான் கௌதம், கௌரி, சந்தியா, பாலுன்னு அந்த 4 குழந்தைங்களுமே நமக்கு உதவி செய்யறதும் நமக்காக கஷ்டப்படுறதும். இருந்தாலும் அவங்க வயசுக்கு சக்திக்கும் அவங்க செய்யற உதவி ரொம்ப பெருசு. அவங்களுக்காக நம்ம நன்றி கடப்பட்டிருக்கோம்ப்பா. நம்ம நல்லா இருக்க காலத்துல கண்டிப்பா அது அவங்களுக்கு திருப்பி செய்யத்தான போறோம். அவங்க அஸ்திரங்களே எடுத்துட்டு வந்தாலும் மூசா இருக்கிற நிலைமையில அதை கையால வாங்கி கூட பார்க்க முடியாதப்பா. ஏப்பா, மாயை பிடிச்சிருக்கிற மூசா நம்ம கண்ணுக்கே தெரியாம இருக்கிறப்ப அசிமால குழந்தைங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டா மூசா எப்படிப்பா காப்பாற்ற முடியும்? உன்னோட பயத்துக்கும் சந்தேகத்துக்கும் கேள்விக்கும் என்னோட ஒரே பதில், குழந்தைகள் அஸ்திரத்தை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள மாயை மூசா விட்டு விலகணுங்கிறதா என்னோட பிரார்த்தனை. சார் வாங்க. ஐயா வாங்க ஐயா. என்ன சார் வந்தீங்க, பேசாம நின்னுட்டீங்க? ஏதாவது பிரச்சனையா? என்ன விஷயம் சொல்லுங்க. மூசா நிலைமையில ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? இல்ல அவன் எப்போ குணமாக போறான்? நாங்க அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம்.
நீங்களும் வந்து அதையே கேக்குறீங்க. நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா நான் கேட்கறது அவசியத்துக்காக, ரொம்ப ரொம்ப அவசரத்துக்காக. அசீமா அழிக்கிறத விட ரொம்ப அவசரமான விஷயம் என்ன சொல்லுங்க. அசீமால ஏவப்பட்ட ஏவல்கள் விஷக்கிருமிகளை ஊசி மூலமா மனுஷங்க உடம்புல புகுத்தி அவங்கள மனித வெடிகுண்டுகளா மாத்திக்கிட்டு இருக்குன்னு மூசாவும் நானும் சொன்னதை மறந்துட்டீங்களா? ஆமா சொன்னீங்க. விஷக்கிருமிகளை கொல்றதுக்கு மாத்து மருந்து கண்டுபிடிக்கிறதா மூசாவும் சொன்னா, நீங்களும் சொன்னீங்க. ஆமா, உண்மைதான். நானும் டாக்டர் ராமமூர்த்தியும் அந்த முயற்சியில தான் போன நிமிஷம் வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருந்தோம். நாங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு ஓடி வந்த ஏவல் விஷ ஊசி போட்ட நபர் பத்ரி யாரோ ஒரு திருடன் தன்னை கத்தியால குத்திட்டான்னு குத்தின இடத்த காட்டினாரு. ஆனா அதை பார்த்த எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. காரணம், அந்த காயத்திலிருந்து வந்த ரத்தத்தோட நிறம் சுத்தமான நீல நிறம். அவரோட அந்த நீல கலர் ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து பரிசோதிச்ச எங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியும் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவர் ரத்தத்துல முன்னாடி இருந்த விஷக்கிருமிகளோட எண்ணிக்கையை விட இப்போ பல ஆயிரம் மடங்கு அதிகம். இந்த 20 நாட்கள்ல விஷக்கிருமிகள் அபார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த விஷக்கிருமிகளை எப்படி கட்டுப்படுத்தணுங்கிற ஆராய்ச்சி முடியறதுக்குள்ள இன்னும் எத்தனை பேரோட உடம்புல இந்த விஷக்கிருமிகள் வளர்ந்து நிக்கிதோங்கிறத நினைச்சா இதயமே நடுங்குது. நீங்க சொல்லும் போது எங்களுக்கும் கலக்கமா தான் இருக்கு. இப்ப என்ன பண்றது அருமநாயகம் சார்? மந்திரத்தால உருவாக்கப்பட்ட இப்படிப்பட்ட விஷக்கிருமிகளோட போராடி விஞ்ஞானத்தால ஜெயிக்க முடியுதோ இல்லையோ, நீங்களும் கொஞ்சம் உங்க மந்திர சக்தியை கையில் எடுத்து போராடணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க சார். சொல்றேன். இனிமே இந்த விஷக்கிருமிகளால மனிதர்கள் பாதிக்கப்படாம இருக்கணும். அந்த ஏவல்கள் விஷ ஊசி போடுறத நீங்க உங்க மந்திர சக்தி மூலமா தடுக்கணும். அதுக்குள்ள நான் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்களை குணமாக்குற மருந்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். கவலைப்படாதீங்க. இனிமே அந்த யட்சணிகள் யாருக்கு விஷ ஊசி போடாம நாங்க தடுக்கிறோம். உடனே காரியத்துல இறங்குங்க, இல்லைன்னா நிலைமை ரொம்ப விபரீதமாயிடும். இல்ல சார், இந்த நிமிஷத்துல இருந்து அது மட்டும்தான் எங்க வேலை. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். ஜிலா, அப்பா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் போல இருக்க. எப்படி இருந்தாலும் நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். மொட்டைதாதான் குட்டையில விழுந்த மாதிரி நாம பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கோம். காலு வேற வலிக்குது. யாராவது வந்து அட்ரஸ் கேளுங்கப்பா. எங்கதான் யாருமே காணுமே, யார்கிட்ட போய் அட்ரஸ் கேக்குறது? டேய், நாம இப்படியே நடந்துட்டு இருப்போம், எதிரில யாராவது வராமலா போறாங்க? ஏப்பா கௌதமே, இது என்ன டி நகர் ரங்கநாதன் தெரு நினைச்சுக்கிட்டியா? எதுல இருந்து ஆளு வந்துகிட்டே இருக்க? அக்கம் பக்கம் பார்த்தாதானே ஆளுங்க நம்ம கண்ணுல படுவாங்க. அப்படி இல்லனா போன மாதிரி நம்ம அரக்கங்கிட்டே மாட்டிக்க போறோம். மாட்டிக்கிட்டா நமக்கு என்ன ஆக போகுது? நமக்கு தான் கிறிஸ்டியன்ஸ் லோகோ இருக்குல்ல, அரக்கனால நம்மள என்ன பண்ண முடியும்? எல்லாரும் ஒரு பிளானோட தான் கிளம்பிருக்கீங்க. சரி, பக்கத்துல இங்க ஹோட்டல் இருக்கான்னு பாருங்க, நம்ம டிஃபனை நல்லா முடிச்சிருவோம். டேய், இந்த நடுக்காட்டுல எந்த ஹோட்டல்ரா இருக்கும்? பேசாம உன் வாயை மூடிட்டு வா. பசிக்குதுப்பா. எங்களுக்கும் தான் பசிக்குது. நாங்க என்ன உன்ன மாதிரி கொட்டிக்கவா அழைறோம்? கொஞ்சம் பிளான் பண்ணி ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கலாம். அப்படி பார்த்தா நாம இங்க வந்திருக்கவே முடியாது. சரி சரி, வந்தாச்சு, பேச்ச விடுங்க. ஆமா, அத விடுங்க. இப்ப நம்ம பசிய மறக்கவும், அரக்கர்கள் வந்தா அவங்க கிட்ட தப்பிக்கவும் கிருஷ்ணர் பஜன் பாடிக்கிட்டே போவோம். ஓகே. என்னடா நீ என்ன பண்றது? ஓகே, ரெடி, ஸ்டார்ட். कृष्ण 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 भागि मां कृष्ण 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 रक्ष मां कृष्ण 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 भागि मां कृष्ण 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 रक्ष मां कृष्ण 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 भागि मां कृष्ण 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 रक्ष मां कृष्ण 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 भागि मां कृष्ण 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 रक्ष मां कृष्ण 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 भागि मां कृष्ण 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 रक्ष मां कृष्ण कृष्ण
பக்தி பலமாக இருக்கிறீர்களே, கோவிலுக்கு போயிட்டு வரீங்களா? டி பாலு சும்மா இருடா. ஐயா, நீவீர்? நாங்க 4 பேரும் கலியுக வாசிகள். ஓ, உங்கள் சங்கீர்த்தனத்தை கேட்கும் பொழுதே நினைத்தேன். ஆஹா, யூ ஆர் வெரி பிரில்லியன்ட். இந்த சிறுவன் என்ன சொல்கிறான்? அவன் சொல்றத விடுங்க, அத நாங்களே கணக்குல எடுத்துக்கிறது இல்ல. சரி, கலியுகத்திலிருந்து இந்த துவாபர யுகத்திற்கு எப்படி வந்தீர்கள்? இப்போது எங்கே போகிறீர்கள்? நாங்க எப்படி வந்தோங்கிறத விடுங்க. இப்ப நாங்க கிருஷ்ணரை பார்க்கணும், அவரை தரிசனம் பண்ணணும். உங்க கலியுகத்துல தான் கிருஷ்ணனை கல்லுலயும் பார்க்கலாம், புல்லுலயும் பார்க்கலாமே. அங்கேயே பார்த்திருக்க வேண்டியதுதானே? மாட்டு கண்ணுல கூட தான் பார்க்கலாம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இப்போ நாங்க கிருஷ்ணரை பார்க்கணும், முடியுமா முடியாதா? சரி அப்பனே, கோபப்படாதே. நீங்கள் எந்த கிருஷ்ணனை பார்க்க வேண்டும்? ஓஹோ, இனிஷியல் கேக்குறது போல இருக்கு. ஆமா, உங்க அப்பா பேர் என்ன? அது இல்லை நான் கேட்டது. நீங்கள் பார்க்க வந்தது வெண்ணெய் கிருஷ்ணனா, வேணுகான கிருஷ்ணனா, தேவகி கிருஷ்ணனா, யசோதா கிருஷ்ணனா? பாரா, நம்ம ஊர்ல வீதிக்கு வீதி 4 பாலு இருக்கிற மாதிரி இந்த ஊர்ல நிறைய கிருஷ்ணர் இருக்காரோ? டேய் பாலு சும்மா இரேண்டா. சுவாமி, நாங்க பார்க்க வந்தது புல்லாங்குழல் கிருஷ்ணன். புல்லாங்குழல் கிருஷ்ணனா? சுவாமி, புல்லாங்குழல் தெரியாது, வாய் வச்சுக்கிட்டு இப்படி இப்படி வாசிப்பாங்களே. அதான் சுவாமி, தலையில கூட மயிலிறகு வச்சிருப்பாரே, அவர்தான். நீங்கள் சொல்வது எனக்கு புரியவே இல்லை. அந்த மேட்டுப்பக்கம் போனீர்களானால் அங்கு நிறைய கிருஷ்ணர்கள் இருப்பார்கள். நீங்கள் தேடி வந்த கிருஷ்ணரை தேடி பாருங்கள். நான் வருகிறேன். இவர் என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? வெளியூர் ஏர்பேர் போல இருக்கு, அதான் இவருக்கு தெரியல போல இருக்கு. இவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம் பாரு. சரி வாங்க, அந்த பக்கமா போய் பாப்போம்.